பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், உங்களுக்கு என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. திமுக தரப்புல இருந்து ஆளுநர் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள போவதில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அரசு சார்பில் கலந்து கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. போன வருஷமும் இதே ஒரு நிலைதான் நீடிச்சிட்டு இருந்தது ஆளுநருக்கும் அரசுக்கும் மத்தியில. இந்த வருஷம் என்ன ஆச்சு சார்? என்ன ஒரு இந்த ட்விஸ்டுக்கு என்ன காரணம்? அதாவது முதலில் தந்தி டிவி நேயர்களுக்கும் தமிழக உள்ளங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். தொடர்ந்து நேற்று நாங்கள் முடிவை எடுத்தோம் மாற்றினோம் என்பதாக இல்லை. நேற்று அண்ணன் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் பத்திரிகையாளர்கள் கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதில் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநருடைய விருந்தை புறக்கணிக்கிறது என்று சொல்லிவிட்டு அரசு என்ன முடிவெடுக்கிறது என்பதை அரசின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தகவலை சொல்லுவார் என்று சொன்னார். ஆக அதன் பிறகு அரசின் சார்பாக ஆளுநர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என்பதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் இது குறித்தான பல நேரங்களில் பல விளக்கங்கள் இதை போன்று சொல்லி இருக்கிறோம். இயக்கம் அல்லது கழகம், கட்சி என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு. ஆட்சியில் இருக்கிற போது நெருடல்கள் இருந்தாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் நாகரிகங்கள் கருதி சிலவற்றை நாம் அனுசரித்து போக வேண்டிய சூழல்கள் உருவாகிறது. அந்த சூழலில் இது நாம் தவிர்க்க முடியாத சூழல். அதற்காக அந்த முடிவை எடுத்திருக்கிறார். இந்த மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலுமே போன வருஷமும் இதே மாறுபட்ட கருத்து தான் நிலவிட்டு தான் இருந்தது. ஆனா அப்போ முதலமைச்சர் பங்கேற்கல. ஆனா இந்த வருஷம் பங்கேற்கிறாருன்னு சொல்றாங்களே, அந்த ஒரு மாறுபாடு தான் ஏன்னு கேட்கிறாங்க. இல்ல, முதலமைச்சர் பங்கேற்கிறார் என்றா சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து அப்படி இருப்பதாக தெரியவில்லை. அரசு சார்பில் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லி இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எனக்கு கிடைத்த தகவல் அதுதான். முதலமைச்சர் பங்கெடுக்கிறார் என்று சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. பங்கெடுப்பாரா என்றும் எங்களுக்கு தெரியாது. அது அரசு முடிவு. எனக்கு தெரிந்து அரசு சார்பில் அமைச்சர்கள் பங்கெடுப்பார்கள் என்பதாகத்தான் தகவல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.